Hi friends, welcome to Renka Malasi Samayal. Today's special பீர்ப்பங்கா கூட்டு தான். பீர்ப்பங்கா வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு கூட்டு செய்யல போய் பார்க்கலாம். வாங்கம்மா, ஒரு 50 கிராம் சிறுபருப்பை வேக வச்சு வச்சுக்கிறேன். 2 விசில் விட்டு மொச்சையும் வேக வச்சுக்கிறேம்மா. பாருங்கம்மா, ஒரு 100 கிராம் வேக வச்சுக்கிறேன். இது போட்டுக்கலாம். அம்மா, இந்த மாதிரி இருக்கும் பிஞ்சி பீர்ப்பங்கா. இந்த மாதிரி பிஞ்சாக வாங்கிக்கோங்க. இந்த பீர்ப்பங்காய் தான் 2 சீவி அரிஞ்சு வச்சுக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி அரிஞ்சுங்க. இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். நம்ம இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாமா. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். வாங்கம்மா, கேஸில் வச்சிடலாம். வாங்கம்மா, கேஸில் வச்சாச்சு. ஒரே விசில்மா. நம்ம தேங்காய் போட்டுக்கிறோமா, ஒரு 2 பெத்த அளவுக்கு. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாமா. நல்லா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது மிக்சியில் அரைச்சிடலாம். வாங்கம்மா, கடாயை வச்சுட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் சீரகமும் போட்டுக்கலாம். உளுந்தும் போட்டுக்கலாமா. ஒரு 2 மிளகா போட்டுக்கலாம். பூண்டு நெசி வச்சுக்கிறோமா. 2 பூண்டு தோல் எடுத்துட்டு வச்சுக்கிறேன். ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாமா. ஒரு சின்னதாக வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேம்மா. ஒரு பெரிய இந்த வெங்காயத்தில் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு சின்னதாக தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறோமா பொடியாக, அதுவும் போட்டுக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சுமா, ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. வாங்கம்மா, ஒரு விசிலில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்காச்சு. இப்போ இந்த கூட்டை அள்ளி அதில் போட்டுடலாம். இந்த கூட்டுக்கு சீரகம், பச்சை மிளகா, தேங்காயெல்லாம் பொடி பண்ணி வச்சேன் பாருமா. இந்த மாதிரி நைஸாக ஓட்டிடணும். இப்போ இதில் போட்டுடலாம். பார்க்கறதுனால கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நல்லாயிருக்கும். இது புரட்டாசி மாதத்துக்கு நல்லா இருக்கும்மா. பூரிக்கு எல்லாம் சாம்பார் சாதத்துக்கு, ரத்த காரக்குழம்பு வச்சோம்னா அதுக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதம் யாரும் சாப்பிடாமங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி ஒரு 4-5 சாப்பிடுவாங்க இதை தொட்டு சாப்பிட்டா. தோசைக்கெல்லாம் கூட நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது.
இந்த ஐட்டம்லாம் நான் 1/2 கிலோ பீர்க்கங்காய்க்கு தான்மா சொல்லிக்கிறேன். இது கூட நிறைய செய்யணும்னா இன்னும் ஐட்டம்லாம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இல்லை கம்மியாக செய்யணும்னா இன்னும் குறைச்சிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா இது, எல்லாருமே சாப்பிடுவாங்க. கரெக்டாக இருக்குது. 1/2 கிலோவுக்கு பச்சை போட்டது, காஞ்ச மிளகா 2 தாளிச்சது. வாங்கம்மா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக வந்துடுச்சு பக்கம்லாம். பாருங்கள் தண்ணி எப்படி கொதிக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். வாங்கம்மா, கூட்டு சூப்பராகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பீர்க்கங்காய் கூட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா இது. இதை செய்து சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் அடிக்கடிக்கு செய்வீங்க. அந்த ஸ்கூல் கட்டி கொடுக்கலாம் பசங்களுக்கு, சாதம் கூட அப்படியே போட்டு கட்டி கொடுக்கலாமா, அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பீர்க்கங்காய் கூட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் விதவிதமாக கூட்டு பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி கூட்டு ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. கண்டிப்பாக எங்கள் வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அம்மா எவ்வளோ சூப்பராக இது பாருமா, அவ்வளோ நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்க. இதில் வேறு மொச்சக்கட்டை, அதை பருப்பு, நம்ம எல்லாம் பருப்பு தான் கூட்டு செய்வோம். ஆனால் இது தேவையான மொச்சக்கட்டைலாம் போட்டு செஞ்சதால டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கம்மா, ரொம்ப சூப்பராக இது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அது.